அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இனிமேல் தான் ஜாக்பாட் அடிக்க போகிறது. 7ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் நிகழும் அதிசயமாக தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி பெறக்கூடிய அற்புதமான வேளையாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைகிறது என்பதை திருவாரியான கிரகநிலைகள் திட்டமிட்டு உறுதிப்படுத்தி கொடுப்பதால் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சாதகமற்ற சூழலை உருவாக்கக்கூடிய கிரக அமைப்புகள் கூட இந்த வேளையில் மிகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே நினைப்பதை விட பல தடைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விலகி முன்னேற்றம் நிறைந்த வேலையாக உறுதியாகவே அமைய போகிறது. சரியாக இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது கிரகநிலைகளில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் வலம் வருகிறாருங்க. பொதுவாக குரு பகவானை வக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ பாதிக்காது என்பதால் குரு பகவான் மிதுன ராசியில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை தனது சஞ்சார அமைப்பின்படி வலுவுள்ளதாக மாற்றி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை இந்த வேளையில் மிகவும் வலுவுள்ளதாக ராகு, சுக்கிரன், புதன் போன்ற கிரகநிலைகளை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுவதால் பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்வதோடு மட்டுமல்லாது அடுத்த 7 நாட்களில் நிகழும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம், இனி ஜாக்பாட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றங்களை முழு சுபகிரகமான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மிக விரைவில் அவர் வக்ர நிவர்த்தியும் பெற போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சிம்ம ராசியில் சூரியனின் ஆட்சி வீட்டில் மோட்சக்காரகன் என்று அழைக்கக்கூடிய நிழல் கிரகமான கேது வலம் வருகிறார். நிழல் கிரகமான கேதுவை பொறுத்தவரை மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இருக்கிறார். ஏனென்றால் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார். எனவே இனி வரக்கூடிய வேளை நிழல் கிரகமான கேதுவின் அமைப்பால் பல நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக துலாம் ராசி, விருச்சிக ராசி மற்றும் தனுசு ராசி ஆகிய இடங்களில் இந்த வாரத்தில் வலம் வர போகிறார். நவ கிரகங்களிலே துரிதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் தொட்டகாரியம் அனைத்தையும் விளங்கக்கூடிய வகையில் வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஜாக்பாட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திரனின் அமைப்பு உறுதியாகவே சிறப்பான மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறது. மகர ராசியில் சனியின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் உஷ்ண கிரகமான சூரியன் உட்பகுதியில் வலம் வருகிறார். இந்த வாரத்தின் இறுதியில் உஷ்ண கிரகமான சூரியன் மிக வலுவாக மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு மாறுகிறாருங்க. பொதுவாகவே சூரியன் தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் சிறப்பான நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உண்டு. எனவே அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக உறுதியாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக மங்களக்காரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்று மகர ராசியில் வலம் வருகிறாருங்க. செவ்வாய் தனது உச்ச வீடான மகர ராசியில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை மேற்கொண்டாலும் கூட நிறைந்த நன்மை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. நினைத்ததை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிப்பதோடு எடுத்தோம் கவிர்த்தோம் என்று ஏனோதானோம் என்று சில பணிகளை மேற்கொண்டாலும் கூட நன்மை நிறைந்த ஒரு சந்தர்ப்பமாக உறுதியாகவே அமையக்கூடிய வாய்ப்பை மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்துகிறார். எனவே மங்களகரமான நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கும்பராசியில் வித்யாகாரகரான புதன் வலம் வருகிறார். நிழல் கிரகமான ராகு வலம் வருகிறாருங்க. சுக்கிரனும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே மிக வலுவாக வலம் வர போகிறார். எனவே பல கிரகநிலைகள் கும்பராசியில் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே தொட்டது அனைத்தும் இனி பொன்னாகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தால் சனி பகவானும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் தான் வலம் வருகிறார். என
எனவே 5 கிரகநிலைகள் ஒன்றிணையக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்திற்கு சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமைய போகிறது. எனவே இந்த தருணத்தை சற்று விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு சனி அதீத பலம் பொருந்திய அமைப்பில் வலம் பெறுகின்றன. சுக்கிரனும் இதற்கு அடுத்தபடியாக உச்சபலம் பெற போகிறாருங்க. எனவே சிறப்பான மாற்றம் உறுதியாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது திருக்கணிதத்தின்படி சனி பகவான் குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் தான் வலம் வருகிறார். சனி பகவான் மீனராசியில் இருப்பது தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் இருப்பது உறுதியாகவே உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது ஜாக்பாட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இதேவேளையில் வாக்கியத்தின்படி குருவின் சுப பார்வை சனி உட்பட 5 கிரகநிலைகளின் மீது வலுவாக பரவக்கூடிய இந்த தருணத்தில் நெருக்கடிகளும் சிரமங்களும் உறுதியாக விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றி தடையில்லாமல் கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. தவறவிடாமல் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி நவகிரகநிலைகளின் அமைப்பும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான சூழலை பெருவாரியான கிரகநிலைகள் உருவாக்குகின்றன. அதிலும் ராசியின் நாதர் 3இல் உச்சம் பெற்றிருப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து காரிய தடைகளும் தவிடுபடியாகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் சிக்கல் போன்றவை விலகும். சகோதரக்காரகன் உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் சுபபலம் பெற்று உச்சபலத்துடன் வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான மங்களகரமான காரியங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரனும் இந்த தருணத்தில் இணைந்திருக்க போகிறாருங்க. அதனால் எதிர்பார்த்தபடியே மனைவி பக்கபலமாக அமைவார்கள். வாழ்க்கை துணை சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் உங்களுடைய எண்ணங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். அதே போன்று வாழ்க்கை துணையால் நிறைந்த நன்மையை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. பொது வாழ்வில் செல்வாக்கு அதிகரிக்கும். மற்றவர்களின் பேச்சை கேட்காமல் சில விஷயங்களை துணிந்து முடிவெடுத்து செயல்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பண நெருக்கடிகளை உறுதியாக குறைப்பதோடு மட்டுமல்லாது துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் பல பணிகளை இந்த தருணத்தில் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய வலுவான ஆற்றல் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமாகவும் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ஆனால் அதே வேளையில் கவனத்துடன் இருக்க வேண்டும். உடல்நல ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். அதேபோன்று உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை அலட்சியமாக கையாளக்கூடாது. கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. பகை உணர்ச்சி உறவினர்களுக்கிடையே ஏற்படலாம். எனவே இந்த தருணத்தில் மற்றவர்களுடன் ஏற்படக்கூடிய தேவையற்ற வாக்குவாதங்களில் விட்டு கொடுத்து செல்வது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லதாக பார்க்கப்படுகிறது. உறுதியாகவே இது போன்ற விஷயங்களை சற்று கவனத்துடன் அணுகினால் இரட்டிப்பு நன்மையும் ஜாக்பாட் அடிக்க போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மகிழ்ச்சி உங்களை தேடி நிச்சயமாக வரும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் ஒரு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களை தேடி தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கைகூடும்.